அவருடைய சொந்த கண்களா இருக்குங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. எங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டார், எம்எல்ஏ ஆபீஸ்னா எப்படி இருக்குன்னா ஒரு கலெக்டர் ஆபீஸ் மாதிரி இருக்கும் என் தொகுதியிலன்னு என்கிட்ட சொல்லிட்டார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு தெருக்கள் இருக்க பிரச்சனைகளை நான் பேசுவேன். அதுவும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் நான் இங்க வந்து தொகுதி மக்களுடைய என்னுடைய குடும்பத்தோட இருக்க குடும்ப உறவுகளை பார்த்து பிரச்சனையை நான் சரி செய்வேன்னு என்கிட்ட சொல்லியே அமிச்சார். நான் வந்து அவருடைய ஒரு செய்தி, ஒரு மெசேஞ்சர். சோ அண்ணங்க இன்னைக்கு தொகுதி பொறுப்பாளராய் மாவட்ட செயலர் நினைக்காதீங்க, ஆதவஜனா மாவட்ட செயலர் தொகுதி பொறுப்பாளர் நான் தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இங்க சௌகத் இருக்காரு, எல்லாரும் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் தம்பி புள்ளையா நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க. நம்ம அண்ணன் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். ஆனா ஆப்போசிட்ல ஒருத்தரும் டெபாசிட் வாங்கவே கூடாது. இந்த தேர்தலில் ஒண்ணுதான், அவன் 10,000 ரூபாய் கொடுப்பான், பணமா மாற்றமா பணமா நல்ல தலைவரா அப்படின்னு பெண்கள் முடிவு பண்ணுவாங்க. பணத்தை வாங்கிட்டு விசில் சிம்பிளுக்கு மிகப்பெரிய அளவுல காலையில 8 மணிக்கே பூத்துக்குள்ள போய் தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாற்றிலேயே 90% ஓட்டு சதவீதம் வந்து பதிவாகுதா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. 85% ஓட்டு பதிவாக போகுது. தமிழ்நாட்டில் முதல் முறையில 75% மேல அதிகமா வந்தது கிடையாது. முதல் முறையில 85-90% பதிவாக போகுது. அந்த 15% யாருக்குன்னா நம்மளுடைய தலைவருக்காக தான் இருக்கும், வேற எந்த கட்சிக்கும் இருக்காது.